சொல்லுங்க. எங்க இருந்து வந்தீங்கம்மா? நத்தக்கடையிலேருந்து வந்தாங்க சார். காங்கேயங்களா? காங்கேயம் சார். எவ்வளவு வலி இருந்தது? ரொம்ப பெயினாக தாங்க சார் இருந்தது. என்ன பண்ணுறது, 2 நாளைக்கு முன்னாடி அழுதுட்டேங்க சார். என்ன பண்ணுறது இது வேணும். அப்புறம் உங்கள் டச் செல்லை நோண்டிட்டு போது நீங்கள் இது பண்ணும்போது பார்த்துட்டு உடனே நம்பர் சேவ் பண்ணி வச்சு எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆயின்மெண்ட்டில் சரியாகுதுன்னா எடுத்துப்போம் அப்படின்னு தாங்க சார் நினச்சிட்டு. நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சார்ஜஸ் எப்படி இருக்குங்க சார்? ரொம்பவே இதாக இருக்குங்க சார். நான் நினச்சே பார்க்கலங்க சார். உண்மையாலுமே சார், நாங்களாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஏசி இதுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா 3 ரூபா வந்துடுங்க சார். மாத்திரை இது இதோட சேர்த்து எல்லாமே 3 ரூபா வந்துடுங்க சார். இது கம்மியாக தாங்க சார் வந்திருக்கேன் எங்களுக்கு. இது நிறைய பேர்த்திட்ட சொல்லிட்டு தாங்க சார் வந்திருக்கேன். அவங்களும் வரந்தாங்க சார். நீ இப்போ பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் எங்களையும் கூட்டிகிட்டு போ. அந்த எலும்பு தண்டுக்கும் சார் ரொம்ப பெயினாக இருக்குன்னு ஒரு அக்கா சொல்லிகிட்டே இருக்காங்க சார். எலும்பு தேய்மானத்துக்கும் இதுக்கும் சொல்லிகிட்டே இருக்காங்க சார். அப்புறம் இப்போ வந்தோடனே நீங்கள் இங்கே வந்தோடனே நான் ரீச் ஆகணும்னு அக்கா இந்த இடம் பரவாயில்ல, எனக்கு அடுத்த ஐட்டம் போகும்போது என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னாங்க. சரி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. நிறைய பேர் ரிக்வஸ்ட்க்கு நீ போய் பார்த்துட்டு வா, அடுத்து நாங்கள் வரோம், அட்ரஸ் கொடு அப்படின்னு தாங்க சார் சொன்னாங்க. கால் வலி வரும்போது ரொம்ப பெயினாக இருந்ததுங்க சார். இப்போ நீ விட்டு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க சார். சரிங்கம்மா. இதுக்காக வேற எங்கேயும் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா? எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தோங்க சார். வலி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் சாக்ஸ் போட்டோன்னே எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க சார். இங்கே எங்களுக்கு நீ விட்ட பிறகு எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேங்க சார், நல்லா இருக்குங்க சார். மனசறிஞ்சு சொல்கிறேங்க சார். எனக்கு வந்ததுலேயே திருப்தியாக இருக்குங்க சார். ரொம்ப திருப்தியாக இருக்குங்க சார்.